சப்ஜெக்டுக்கும் ஒண்ணுதாயா. நீங்க இப்ப கேட்டது அவ்வளவுக்கும் பதில் இருக்காண்டி கேட்டுக்கிடுவோம். அவ்வளவு முடிஞ்சு. சப்ஜெக்டுக்கும் ஒண்ணுதாயா. நீங்க இப்ப கேட்டது அவ்வளவுக்கும் பதில் இருக்காண்டி கேட்டுக்கிடுவோம். அவ்வளவு முடிஞ்சு. அவர் சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலையும் கேள்வி கேட்காண்டாம். சப்ஜெக்டுக்கும் ஒண்ணுதாயா. நீங்க இப்ப கேட்டது அவ்வளவுக்கும் பதில் இருக்காண்டி கேட்டுக்கிடுவோம். அவ்வளவு முடிஞ்சு. தமிழ்தாய்க்கு சிறப்பான கோயில் தரணியிலே முதல் கோயில் காரைக்குடி நகரில் அமைந்துள்ள தமிழ்தாய் கோயிலை மாண்புமிகு அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழக அரசின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 23/4/1975 கோவில் அடிக்கல் நாட்டப்பட்டதை மீண்டும் முதலமைச்சராக வந்த மாண்புமிகு 16/4/1993 மாண்புமிகு அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். எனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட தமிழ்தாய் கோயிலை புறணவைப்பு செய்து கோயிலை சுற்றியும் சுற்று மண்டபம் அமைத்து தரப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் கோயிலுக்காக சுற்றுச்சுவர் அமைக்கப்படுமா என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே அவர் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் துறையில் பரிசீலித்த பொழுது அந்த கோவில் அறக்கட்டளையின் சார்பில் கட்டப்பட்டதாகவும் அதேபோல முத்தமையா கலைஞர் அவர்கள் அதை நேரடியாக வந்து திறந்து வைத்ததாகவும் செய்தி கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு உரிய முறையில் விதிமுறைக்கு உட்பட்டு அப்படி இருக்கக்கூடிய இடங்களில், அதாவது அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்துல அரசின் மூலமாக நிதி செலவு செய்து சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்பதை பற்றி பரிசீலித்து அதிகாரிகளோடு கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது பரிசீலிக்கப்படும். அதேபோல பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர் பெருந்தலைவர் அவர்களுக்கு சிலை அமைக்கப்படுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து நம்முடைய மாண்புமிகு முத்தமையா கலைஞர் அவர்களால் அதற்கு பெயர் வைக்கப்பட்டு அந்த திட்டம் இன்றைக்கு சிறப்பாக அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். பேரறிஞர் முத்தமையா கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் பெருந்தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஏற்கனவே இந்த அரசு வந்தவருக்கு திராவிட மாடல் அரசு நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பொள்ளாச்சியில் பெருந்தலைவர் ஐயா காமராஜருக்கு சிலை அமைத்திருக்கிறோம் அரசின் சார்பில். அதே போல இன்றைக்கு நம்முடைய செக்கிழுத்த செம்மல் ஐயா வஉசி அவர்களுக்கு சிலை அமைக்கப்படும் என்று கேட்டார்கள். ஏற்கனவே 2 சிலைகள் இந்த அரசு வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கோவையில் வஉசி பூங்காவில் சிலை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிண்டி காந்தி மண்டபத்தில் மார்பளவு சிலை அவர் இழுத்த செக்கு என்கிற வகையில் அந்த பகுதியில் அதுவும் வைக்கப்பட்டு இன்றைக்கு அதன் அருகிலே மார்பளவு சிலையும் திறந்து வைக்கப்பட்டது. எனவே 2 இடங்களில் இந்த அரசு வந்தவர் ஐயா வஉசி அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். காரைக்குடி பற்றி எதிர்காலத்தில் மாண்புமிகு சிவகங்கை மாவட்டத்தில் அப்படி சிலை எங்கே அமைப்பது பற்றியும் மாண்புமிகு முதலமைச்சருடன் கலந்து பேசி நிதிநிலைமைக்கேற்ப வருங்காலத்தில் பரிசீலிக்கலாம்.